வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம மோட்டார் காருக்கு ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? நம்ம இப்போ வந்து டைரக்ட் டாக்ஸேஷனில் இன்கம் ஃப்ரம் சேலரியில் மோட்டார் கார் ஃபெசிலிட்டி எம்ப்ளாயிக்கு கொடுத்தாருன்னா நம்ம எப்படி டாக்ஸபிள் பெர்க்யூசைட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து மோட்டார் கார் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எம்ப்ளாயியோட தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து செகண்ட் பார்க்க வேண்டியது என்ன, முக்கியமானது என்னென்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் யார் வந்து மெயின்டைன் பண்ணுறா, எம்ப்ளாயியான்னு பார்க்கணும். இதில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். தெர் ஆர் 4 கேசஸ். 4 கேஸில் ஃபர்ஸ்ட் கேஸ் காரும் எம்ப்ளாயரோட காரு, எக்ஸ்பென்சஸும் எம்ப்ளாயர் தான் போன் பண்ணுறாரு. அப்போ அந்த மாதிரி பேர் பண்ணுறாரு அவர் தான் எம்ப்ளாயர் அப்படின்னா 3 பர்பஸ் நம்ம பார்க்குறோம்: அஃபிஷியல், பர்சனல், போத். ஸோ அஃபிஷியல் பர்பஸ்னால் இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட். அந்த 4 கேஸ்லையுமே அஃபிஷியல் பர்பஸ்னால் இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட். பர்சனல் பர்பஸ்னால் இவருக்கு பர்சனலாக என்னென்ன பெனிஃபிட் அதனால் கிடைக்குது, அப்போ அந்த 1 இயர் காரை யூஸ் பண்ணதுக்குரிய தேய்மானம், டிப்ரிசியேஷன், ப்ளஸ் 1 இயர்க்குரிய மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் கொடுத்துட்டாரு எம்ப்ளாயர். ஸோ அது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இஃப் ஷாஃபர் இஸ் அப்பாயிண்டட் தென் அதுக்கு ஒரு 900 rupees per month ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் பெர்க்யூசைட். எப்போ? இஃப் த கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர் அண்ட் the maintenance charges are paid or borne by the employer and chauffeur is also appointed. அதுக்கடுத்து இப்போ போத் அஃபிஷியல் இது அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்மளால் பிரிக்க முடியாது பர்சனலுக்கு எவ்வளவு அஃபிஷியலுக்கு எவ்வளவுன்னு. அதனால் அவங்க என்ன செஞ்சிட்றாங்க அப்படின்னா ஸ்மால் காராக லார்ஜ் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்னு. லெஸ் தான் 1.6 liters அப்படின்னா ஸ்மால் கார்னு நம்ம டிஃபைன் பண்ணுறாங்க. அண்ட் 1.6 liters அல்லது அதுக்கு மேலே இருந்ததுன்னா அதை வந்து நம்ம லார்ஜ் கார் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்மால் காராக இருந்தால் 1800 per month அண்ட் டிரைவரும் கொடுத்துருக்காங்கன்னா அதோட நம்ம 900 per month ஆட் பண்ணிக்கணும். அண்ட் 1.6 liters இல்லை அதுக்கு மேலே, அதாவது லார்ஜ் காராக இருந்தால் 2400 per month ப்ளஸ் இஃப் ஷாஃபர் இஸ் அப்பாயிண்டட் தென் 900 per month. And here it is taxable only for specified employees because the car is owned by the employer. That is why it is the responsibility of the employer to bear all the expenses. That is why இங்கே பெர்க்யூசைட் யாருக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ்க்கு. கேஸ் 2ல கார் இஸ் ஓன்ட் பை த எம்ப்ளாயர் பட் த எக்ஸ்பென்சஸ் ஆர் போன் பை த எம்ப்ளாயி. ஹியர் ஆல்சோ த கார் இஸ் ஓன்ட் பை த எம்ப்ளாயர். தட் இஸ் வை இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு மெயின்டைன் த கார். தட் இஸ் வை ஹியர் ஆல்சோ ஒன்லி ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ் ஆர் taxable. ஓகேவா? ஸோ இங்கே ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் as I already told you in all the 4 cases if the car is given or provided for official purpose it's not a perquisite. So not a perquisite. பர்சனல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்கே டிப்ரிசியேஷன் மட்டும்தான் வரும் பிகாஸ் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ஆர் போன் பை த எம்ப்ளாயி ஹிம்செல்ஃப். தட் இஸ் வை டிப்ரிசியேஷன் மட்டும்தான். ஷாஃபர் இஸ் அப்பாயிண்டட் 900 per month ஆட் பண்ணிக்கிறோம். ஃபார் போத் பர்பஸ் அப்படின்னா ஸ்மால் காராக இருந்தால் தட் இஸ் லெஸ் தேன் 1.6 liters இருந்தால் ₹600 per month அண்ட் லார்ஜ் காராக இருந்ததுன்னா ₹900 per month. அதுக்கடுத்து ஷாஃபர் இஸ் அப்பாயிண்டட் அடிஷ்னலாக நம்ம 900 per month ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து கேஸ் 3, ஹியர் த கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயி. தட் இஸ் வை இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயி டு மெயின்டைன் த கார். தட் இஸ் வை இங்கே பெர்க்யூசைட்ஸ் taxable ஃபார் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? ஸோ இங்கே எம்ப்ளாயியோட காரு பட் எக்ஸ்பென்சஸ் ஆர் போன் பை த கம்பெனி. அப்போ இங்கேயும் அஃபிஷியல் பர்பஸ் இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட். பர்சனல் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கே பார்த்தா தெரியுது எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான். ஸோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இஃப் ஷாஃபர் இஸ் அப்பாயிண்டட் ₹900 per month ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபார் போத் பர்பஸஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரொம்ப கவனமாக மெயின்டெனன்ஸ் சார்ஜஸையும் ஷாஃபர் சேலரியும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1800 per month லெஸ் பண்ணணும். அடுத்து 900 per month இஃப் ஷாஃபர் இஸ் அப்பாயிண்டட். ஃபார் ஸ்மால் கார். லார்ஜ் காருக்குன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் ப்ளஸ் சேலரி, டிரைவர் சேலரி மைனஸ் 2400 per month மைனஸ் 900 per month. அவ்வளோதான். ஸோ கேஸ் 4ல் வந்து இட்ஸ் நாட் அ பெர்க்யூசைட் அட் ஆல் பிகாஸ் கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயி அண்ட் த எக்ஸ்பென்சஸ் ஆர் ஆல்சோ போன் பை த எம்ப்ளாயி. ஹியர் தெர் இஸ் நோ பெர்க்யூசைட், தெர் இஸ் நோ பெனிஃபிட் ஃபார் த எம்ப்ளாயீஸ். அதனால் இங்கே வந்து பெர்க்யூசைட் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நவ் லெட்ஸ் சி த ப்ராப்ளம்ஸ் ஒன் பை ஒன். Payush, see, Mr. Payush has been provided a car 1.5 liters small car. Don't forget small car.
The cost of the car 6 lakhs and maintenance 20,000 per annum. Chauffeur is appointed by employer 4,000 per month. ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய். Okay, good. The car is 40% used for office and 60% for personal use. ஸோ எவ்வளோன்னுலாம் நமக்கு தேவையில்லை. என்னது 2 பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். த கார் இஸ், அதாவது பயூஷ் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் அ கார், அவருக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. த காஸ்ட் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, த கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர். டைரக்டாலாம் கொடுக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. த கார் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் அப்படின்னு. இப்போ இவர் சொந்தக்காரனா நமக்கு த கார் ஹாஸ் பீன் ப்ரொவைடட்னு இருக்காது. ஓகேவா? ஸோ மிஸ்டர் பயூஷ் ஹாஸ் பீன் ப்ரொவைடட் அ கார் அப்படின்னா அவருக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ யார் ப்ரொவைட் பண்ணுவா? எம்ப்ளாயர் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ த கார் இஸ் எம்ப்ளாயர்ஸ் கார். காஸ்ட் ஆஃப் த கார் டு த எம்ப்ளாயர் அப்படின்னு வரும்போதே தெரியுது, எம்ப்ளாயர் காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. ஓன்டு பை த எம்ப்ளாயர் அப்படின்னு தெரியுது. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 20,000, சாஃபருக்கு எவ்வளோ எல்லாம் கொடுத்துட்டாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஓகேவா? ஸோ போத் பர்பஸ் கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நம்ம கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர். See, second problem, Payush problem. Payush problem. Here also, first point, car is owned by the employer. Second point, expenses are met by the employer. Okay, fine. இப்போ கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர் அண்ட் த எக்ஸ்பென்சஸ் ஆர் மெட் பை த எம்ப்ளாயர். ரைட். இப்போ நமக்கு போத் பர்பஸ். ஓகேவா? போத் பர்பஸ். ஸோ நமக்கு நல்லா தெரியும், கார் இஸ் ஸ்மால் கார். இங்கே தான் நான் ஸ்மால் காருங்கிற வார்த்தையை எழுதுகிறேன். ஏன்னா எனக்கு எப்போ தான் தேவை? போத் பர்பஸ்னால் தான் கார் ஸ்மால் காரா லார்ஜ் காரான்னு தேவை. ஸோ இந்த இடத்துல நமக்கு போத் பர்பஸ்க்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மால் கார்னு எழுதிட்டேன். ஸ்மால் கார்னால் நமக்கு தெரியும் 1,800 பெர் மந்த். ஸோ இன்டூ 12 போட்டுக்கணும். பிஃபோர் தேட் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் நான். நம்ம ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போது கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்லேருந்து கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஆன் 15/7/2022, ஸோ 15/7/2022 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச். புரியுதா? ஸோ ஜூலையை விட்டுட்டு கேல்குலேட் பண்ணுங்க. ஆகஸ்ட்ல இருந்து நல்லா கவனிக்கணும். ஜூலை 15ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஜூலையை விட்டுட்டு ஆகஸ்ட்லேருந்து கேல்குலேட் பண்ணுங்க. அதுதான் நமக்கு வர்ற டேட்டு. ஸோ இங்கே நம்ம 12ன்னு போட முன்னாடி கவனமாக நம்ம பார்த்துக்கிடணும். ஸோ பார்த்தா தான் சரியாக வரும். ஓகேவா? நல்லா கவனிங்க. என்ன சொன்னேன் நான்? ஜூலையிலேருந்து தான் அந்த காரை நமக்கு யூஸ் பண்ண கொடுத்துருக்காரு. யார்? நம்மளோட ஓனர், தட் இஸ் எம்ப்ளாயர். அப்போ அப்படி இருக்கத்துல நம்ம என்ன செய்யணும்? எத்தனை மாதம் நம்ம யூஸ் பண்ணோமோ அத்தனை மாதத்துக்கு மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ எத்தனை மாதம் அப்படின்னா இப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும்னா கவனிங்க நல்லா. இங்கே வந்து நம்ம 12 போட முன்னாடி எப்போனா 15/7, தட் இஸ் ஜூலை மந்த். ஜூலையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ ஆகஸ்ட்லேருந்து தான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஆகஸ்ட் 2, தட் இஸ் ஆகஸ்ட் 22, 22வது வருஷத்துலேருந்து மார்ச் 23 வரைக்கும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், 8 மந்த்ஸ். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன் நமக்கு என்ன? 1,800 இன்டூ 8 மந்த்ஸ். அடுத்து இஃப் ஷாஃபர் இஸ் அப்பாயிண்டட் தென் 900 பெர் மந்த் நம்ம அடிஷ்னலாக போடணும்.
ஸோ இந்த இடத்துல ஷாஃபர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களாம் பார்க்குறோம். எஸ், அஃப்கோர்ஸ் ஷாஃபர் இஸ் ஆல்சோ அப்பாயிண்டட். அதனால அதுவும் நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸோ ருபீஸ் 900 per month into 8 months. So, taxable being paid or met or reimbursed by the employer. எம்ப்ளாயர் கொடுத்துட்டாரு எல்லா எக்ஸ்பென்சஸையும். அதாவது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸையும் கொடுத்துட்டாரு, 40,000த்தையும் டிரைவர் சேலரியும் கொடுத்துட்டாரு. நமக்கு எவ்வளவு? 20,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா கவனிங்க இந்த இடத்துல. நமக்கு இங்கே ப்ரொவிஷன் என்ன? நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம ப்ரொவிஷன் பார்க்க போகிறோம். என்ன ப்ரொவிஷன் பார்க்க போகிறோம் நம்ம அப்படின்னா, எதுக்குரியது பார்க்க போகிறோம்? Case 3, that is car is provided by the employee. அதாவது எம்ப்ளாயியோட காரு, பட் த எக்ஸ்பென்சஸ் ஆர் மெட் பை த எம்ப்ளாயர். ஓகேவா? ஸோ கவனமாக கவனிங்க. இந்த இருக்கு கேஸ் 3 உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேஸ் 3. பட் நமக்கு எது தேவைன்னா அஃபிஷியல் தேவை இல்லை. சரியா? அதுக்கடுத்து பர்சனலும் தேவையில்லை. போத் பர்பஸ் இதுதான் தேவை நமக்கு. பாருங்க, மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பிளஸ் ஷாஃபர் சேலரி மைனஸ் 1,800 if it is a small car, but in this case it is a large car, that is why 2,400 per month. இன்னொரு தடவை நான் ப்ராப்ளம் காமிக்கிறேன், கரெக்டாக பாருங்க. 1.7 liter, so it's a big car. Total expenses met by the employer 60,000. That is maintenance ஒரு 40,000, driver salary ஒரு 20,000. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, ப்ராப்ளம் நம்ம போட போகலான்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம இவர் பேர் பார்க்காம விட்டோம். ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். விக்ரம் நம்ம போட போகிற ப்ராப்ளம் யாரோட ப்ராப்ளம்? விக்ரமோட ப்ராப்ளம். விக்ரம் இஸ் அ கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ விக்ரம் ப்ராப்ளம். Vikram is a government employee. Of course, he has his own car. So the car is owned by the employee. First statement அதான் எழுத போகிறேன். The car is owned by the employee. அடுத்து the expenses are, நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், பெய்டு பை த எம்ப்ளாயராக இருக்கலாம், மெட் பை த எம்ப்ளாயராக இருக்கலாம், இல்லை ரீஇம்பர்ஸ்டு பை த எம்ப்ளாயராக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரீஇம்பர்ஸ்டு. த எக்ஸ்பென்சஸ் ஆர் ரீஇம்பர்ஸ்டு
பை த எம்ப்ளாயர். அப்படின்னா தான் பெர்க்யூசைட். ரெண்டுமே எம்ப்ளாயினா பெர்க்யூசைட்டே கிடையாது நமக்கு. ஓகே, இப்போ என்ன பர்பஸ் அடுத்து பார்ப்போம். போத் பர்சனல் அண்ட் அஃபிஷியல் பர்பஸ். நம்ம இப்போ தான் ப்ரொவிஷன் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என்னென்ன சார்ஜஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணு. எம், தட் இஸ் மெயின்டெனன்ஸ் 40,000. ஓகேவா? அடுத்து என்ன சொன்னேன்? டிரைவர்ஸ் சேலரி 20,000. ஸோ மொத்தத்துக்கு 60,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணோம். 60,000 யார் கொடுத்துட்டா? நம்ம எம்ப்ளாயர் கொடுத்துட்டாரு. பட் இங்கே நமக்கு ப்ரொவிஷன் முடியல. லெஸ் பெரிய காரு. ஸோ 2,400 இன்டூ 12. அடுத்து டிரைவரும் இருக்கிறதுனால 900 இன்டூ 12. 28,800. இது ஒரு 10,800. ஸோ ஆட் பண்ணி போடுங்க. 0 0 39,600. ஸோ லெஸ் பண்ணோம்னா 400 0 2. 20,400 is the taxable perquisite. புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் a car which is owned by the employee. So this is the responsibility of the employee to meet all the expenses, but the expenses are met by the employer. That is why here it is taxable for all the employees, whether he is a specified employee or non-specified employee. But for the first two problems, அதாவது பயூஷ் ப்ராப்ளமோ இன்னொன்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். ஸோ ரெண்டு ப்ராப்ளத்துலையுமே நமக்கு பயூஷ் ப்ராப்ளமும் சரி, ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சோனம் ப்ராப்ளமும் சரி, கார் இஸ் ஓன்டு பை த எம்ப்ளாயர். தட் இஸ் வை இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த எம்ப்ளாயர் டு பேர் த எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால எக்ஸ்பென்சஸை வந்து அவர் மீட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் டாக்ஸபிள். ஸோ பிஃபோர் ஃபைண்டிங் அவுட் த பெர்க்யூசைட் யூ ஷுட் கன்ஃபார்ம் வெதர் ஹீ இஸ் அ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி ஆர் நாட். ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயினால டாக்ஸபிள், அதர்வைஸ் நாட் டாக்ஸபிள். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ப்ராப்ளம் இன்னும் 2 இருக்குது. அதையும் போட்டு பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச்.